முதலாவது, இந்த இரண்டாவது அம்சத்தில் மிக முதலாவது என்னன்னு சொன்னால், எல்லாரிடத்துல ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வி எதை பற்றிய கேள்வி தெரியுமா? 10 வருஷமா ட்ரை பண்ணி எதையெல்லாம் மாத்த இயலாம போச்சோ அதை பத்தி உள்ள கேள்வி. 15 வருடங்களாக முயற்சி செய்து எதையெல்லாம் மாற்ற முடியாமல் போனதோ அதை பற்றிய ஒரு கேள்வி எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அதனால நிறைய பேர் அதுக்கு எப்படி பேர் வச்சுக்கிறாங்கன்னா பிறவிக்குணம். அதுக்கு எப்படி பேர் வச்சுக்கிறாங்கன்னா பிறவிக்குணம். இது மாறாது, இது இயல்பு, இது இயல்பு. இன்னும் சிலர் எப்படி ஆயிட்டாங்கடா, இமாம்கள் எல்லாம் நம்மளை போலதான் லெவலுக்கு கொண்டுட்டாங்க. ஏண்டா நம்ம திருந்தலையா, எல்லாரையும் கெட்டவனாக்கிறத நம்மளை சமனாக்குறதுக்குள்ள ஒரே வழி. எப்படி நம்மளால திருந்த முடியாதுன்னா என்ன செய்யணும்? நம்ம உயர்ந்த இடத்துல வேற இருக்கிறோம், அந்தஸ்தான இடத்துல இருக்கிறோம், அல்லது தவா களத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம், அல்லது தவால நம்ம அதாவது நேரடியாகவாவது சம்பந்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வைங்க. நம்மளால 15 வருட முயற்சி இருக்கிறோம், சரி வரவில்லை. இப்ப நான் கெட்டவன் என்பதை விட நான் திருந்தி விட்ட இடத்துக்கு நல்ல வழி என்ன தெரியுமா? உலகத்துல எல்லாரையும் கெட்டவன் ஆக்கிட்டான் வைங்களே, எல்லா மனிதர்களுடைய இயல்பு. இது மனிதர்களுடைய இயல்பு ஆகிட்டா நான் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். இது ஒரு மனிதனுடைய ஒரு உச்சகட்ட மோசமான ஒரு குணம். அப்படி வரும், அப்படி என்ன செய்யும்? வரும். இந்த இயல்பு இருக்கிறதே எதனால வருது தெரியுமா? தோல்வி, ஷைத்தானுடைய அந்த போராட்டத்துக்கு முன்னால ஏற்படக்கூடிய தோல்வியின் காரணமாக இது வரும். எல்லோருக்கும் என்ன செய்யும்? இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் வரும். மனிதனால் அந்த மாதிரியான மனநிலைகள் வருவது நியாயமா? உண்மையிலே மாற்றவே முடியாத குணங்கள் அப்படி என்ற குணங்கள் இருக்கின்றனவா இந்த உலகத்தில்? அல்லாஹு தாலா ஒருவனுக்கு எழுதிட்டான்னா அது மாற்ற முடியாது, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் இறைவன் மாற்ற முடியாத என்ற குணங்களை பதிந்து வைத்திருக்கிறானா அப்படி என்று கேட்டால் அன்புள்ள சகோதரர்களே இல்லை, அப்படி கிடையாது. எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்? எதெல்லாம் நீங்க பிறவி குணம் என்று சொல்கிறீர்களோ, எதெல்லாம் உடைய இயல்பு என்று சொல்கிறீர்களோ, இது இனி மாறாது அப்படி என்று மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் என்னென்ன இயல்புகள் இருக்கின்றனவோ எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் இதுல 2 விஷயங்கள், மாற்றம் என்பதுல 2 விஷயங்கள் எங்களுக்கு மிக முக்கியமாக தேவை. ஒன்று, எமது அளவுக்கு மிஞ்சிய போராட்டம் அதுக்கு தேவை. மிதமிஞ்சிய ஒரு போராட்டம் எமக்கு தேவை, தொடர்ச்சியான ஒரு போராட்டம் தேவை. இன்னொன்று, அதை யார் உங்களிடத்திலே உணர்ந்து தட்டிக்களி அதை திருத்தணும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு நல்ல ஒரு அறிவு தேவை. அவர் நல்ல ஒரு பண்பட்ட திறந்த ஒரு சிறந்த ஒரு மனிதராக அவர் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த 2 இணைஞ்சது வைங்க, உலகத்துல நம்ம பிறவி குணம், மோசமான குணம், இவர் மோசமான இயல்பு இப்படி சொல்றோமே, இதை நிச்சயமாக மாற்ற முடியும். இதை நிச்சயமாக மாற்ற முடியும். 2 விஷயங்கள். ஒன்று என்ன தெரியுமா? எம்மிடத்திலே சாதாரண விஷயங்களுக்கு எடுக்கிற முயற்சி போன்ற முயற்சி அல்ல. எப்படி முயற்சி எடுக்கணும்? ஆழ்ந்த முயற்சி, மிகப்பெரிய ஒரு போராட்டம், அதற்காக வேண்டி கொடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, உங்களை சுட்டி காட்டுறாரு ஒருவர், திருத்தணும்னு நினைக்கிறாரே, அவர்கிட்ட மிகப்பெரிய இது பற்றிய அறிவும் பொறுமையும் நல்ல வழிகாட்டலும் இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பாராட்டுகிறான்? யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம் வ யுஸக்கீஹிம், அவர்களை தஸ்கியா செய்வார். இந்த நபி என்ன செய்வாரு? அவர்களை தஸ்கியா செய்வார். அது என்ன? அப்படிப்பட்ட ஒரு முஅல்லிமாக முஸக்கியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். படித்து கொடுக்கிற வேலையை மட்டும் ரசூலுல்லாஹ் செய்யல, இன்னொன்று செய்தார்கள். என்ன? அவர்களை உணர்ந்து தக்க தருணத்தில் அவர்களை பண்படுத்தக்கூடிய அந்த பண்பு ரசூலுல்லாஹ் என்ன செய்தது? இருந்தது. ஒரு அதாவது திறமையான ஆசிரியராக இருந்து, ஆனால் அதை என்ன அடிப்படையில் இவர் இந்த பலகீனத்தில் ஈடுபடுகிறார் என்பதை புரியாதவராக இருந்தார் வைங்களே, கெடுத்துட்டுவார். பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, கேட்ட செய்தியாக நீங்கள் இருக்கலாம். மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹுமா, மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் பிரபல்யமான நபி தோழர்கள், மகனும் தான் தந்தையும் தான். இந்த மிஸ்வர் இப்னு மஹ்ரமா உடைய தந்தை மஹ்ரமா இருக்கிறாரே ரலியல்லாஹு அன்ஹு, அவர் கொஞ்சம் கடினமான போக்குடையவர், கடினமான போக்குடையவர், கடினமாக பேசக்கூடிய இயல்புடையவர். இவர்கிட்ட அந்த இயல்பு இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் என்பதனால கடினத்துக்கு கடினம் அங்க ஈக்குவலா என்ன செய்யாது? வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஒரு தர்பியா கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது அறிவுள்ளவர். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக என்ன செய்யும்? நீங்க கடினமா நடந்தீங்க, மக்கள் எப்படி நடப்பாங்க? கடினமா தான் நடப்பாங்க. நீங்க சிரிச்சிட்டு நடங்க, உங்களோட முக்கியமான விஷயத்துல சிரிச்சிடுவாங்க. நீங்க நல்லா சிரிச்சுட்டு நடந்தீங்களே, உங்களோட இம்பார்ட்டன்டான விஷயங்களை அவங்க சிரிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஏன்? நீங்க நடந்த மாதிரி. நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்படித்தான். நீங்க கோபமா நடத்தா உங்களை கண்டாலும் என்னன்னு கேட்டா என்னன்னு தான் செய்வாங்க? திருப்பி கேட்பாங்க. இது மனிதனுடைய இயல்பு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணங்கள் விஷயங்கள் பாவங்கள் விஷயங்களை அணுகுகிற நேரத்தில் அவன் கடினமாக இருந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க?
சாஃப்டான ஒரு குணத்தை ரசூலுல்லாஹ் கையாளுவாங்க. பலவிதமான இடத்துல ரசூலுல்லாஹ் அப்படி நடந்திருக்கிறார்கள். இதுல என்ன நடக்குதுன்னா மிஸ்வரை கூப்பிடுறாரு தந்தை, வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போவோம், நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு பகுதி வர வேண்டியிருக்குது, நான் வரல அப்படின்னு கூப்பிட்டு போறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. வீட்டு வாசல்ல நின்று மகன்கிட்ட சொல்றாரு, அவர் இயல்புல சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வெளியே வர சொல்லுங்கன்றாரு. அந்த சிஸ்டம் என்ன செஞ்சது, நல்ல ஒரு முறையில இருக்கல. மகனுக்கு கோபம் வந்துட்டு, அவருடைய மகன், ஆனா அவருக்கு கோபம் வருது. உங்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வெளியே வர சொல்றதா ஒரு நாள் நடக்காதுன்றாரு. உங்களுக்காக வேண்டி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூப்பிட மாட்டேன்ட்டாரு. அதுக்கு மிஸ்வர் இப்னு மஹரமாவுடைய தந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதான் அழகான பதில். நாதிஹி, கூப்பிடுங்க, இன்னஹு லைஸ பிஜப்பார், அவர் பெருமை பிடித்தவர் அல்ல, அவர் பெருமை பிடித்தவர் அல்ல, கூப்பிடுங்க, அவர் வருவார். நாங்க சுப்ஹானல்லாஹ், எப்படி விளங்கி வச்சுக்க, இவர் கடினமான சிந்தனை போக்குடையவர், கடினமான பேச்சுடையவர். ஆனா பதில் எப்படி சொல்றாரு? நாதிஹி இன்னஹு லைஸ பிஜப்பார், அவர் பெருமை பிடித்தவர் அல்ல. அப்படின்னா என்ன, தன்னட்ட உள்ள கடினத்தன்மை அவருக்கு தெரியுது. ஆனால் கடினமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு எப்படி நடந்தார்கள் என்பது அவருக்கு தெரிகிறது. அதெல்லாம் அவர் விளங்கி வச்சுக்கிறார். எப்படி விளங்கி வச்சுக்கிறாரு? எனக்கு மிகவும் கருணை உள்ளவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனால தான் சகோதரர்களே, நபித்தோழர்கள் அவ்வளவு அன்பும் நேசமும் பாசமும் வச்சிருந்தாங்க. ஏன் தெரியுமா? அது காண முடியும், நிறைய காண, எல்லா மனிதர்களுக்கும் அது முடியாது, எல்லா மனிதர்களுக்கும் அது எல்லா நேரத்திலும் கூட முடியாது. அப்படியான ஒரு இயல்பான ஒரு தன்மை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப அழைத்த உடனே எப்படி வெளியே வந்தாங்க தெரியுமா? இவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கையில் எடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். எடுத்துட்டே வெளியே வராங்க. இந்த இருக்குது உங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன்ட்டாரு. வெளியே வரக்குள்ள அப்படித்தான் வந்தாரு. வெளியே வர நேரத்தில் என்ன விஷயம், இப்படி கூப்பிடலாம் அப்படியெல்லாம் என்ன செய்யல, கொண்டு வந்து கொடுத்தார். அல்லாஹு தாலாவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி குர்ஆன்ல சொல்றானா, இன்னதாலிக்கும் கான யுதின் நபி ஃபயஸ்தஹி மின்கும், அது இன்னதாலிக்கும் கான யுதின் நபி, நீங்க அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு அடிச்சுட்டு பல மணி நேரம் இருந்து பேசிக்கிட்டீங்களே, அது அவருக்கு மிச்சம் டிஸ்டர்பாக இருக்குது. யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கிறது. வெட்கப்படுகிறார், உங்களிடத்திலே சொல்வதற்கு வெட்கப்படுகிறார். அல்லாஹு தஆலா உண்மையை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா நடந்து கொள்கிறான்னு பாருங்க. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்தினார், வா அலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். வா அலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொண்டார்கள். சிலரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இன்ன ஃபீக லஹஸ்லத்தைன் யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, உங்கள்ட்ட ரெண்டு பண்புகள் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய தூதரும் அதை விரும்புகிறார்கள், இயல்பை தூண்டி விட்டார்கள். நிதானம், இரக்க குணம், அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்கள், தூண்டிவிட்ட செய்தியை பார்க்கிறோம். சில நபித்தோழர்கள் கேட்டார்கள், லா தக்லப், கோபப்பட வேண்டாம். ஃபரத்தத மிராரன், பலமுறை கேட்டார், லா தக்லப், கோபப்பட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இதை சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இவ்வளவு பாவங்களில் மூழ்கியிருந்தவர்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களை அகற்ற முடிந்தது என்பது ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகிய முக்கியமான முறை இது. மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி தஸ்கியா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வயுஸக்கீஹிம் அப்படி என்று பல இடங்களில் என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே இரண்டு விஷயங்கள், ஒன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முஜாஹதா, அதாவது தொடர் முயற்சி. இரண்டாவது, நம்மளை யார் திருத்த நினைக்கிறாரோ அவருக்கு நம்ம வெளிப்படையாவே சொல்லிடணும், என்ற இயல்புல இந்த குணம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, இதுல இருந்து நான் என்ன செய்யறேன், வெளிவரணும்னு முயற்சிக்கிறேன். பாவங்களாக இருந்தால் சொல்லக்கூடாது, மற்றபடி குண இயல்புகளாக தான் என்ன செய்யணும், நம்ம சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவரால் அதை உணர முடியும். எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உணர்வில் உள்ளவர்கள் அல்ல.